சீஸி பீஸா ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெடிமேட் தான். ஸோ ரொம்ப நாளாக நான் லூலு மால் போகும்போது இது பார்த்துட்டே இருப்பேன், வாங்காமல் வந்துடுவேன். சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா அது முங்குற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ அடிக்கடி நாங்கள் இது பண்ண மாட்டோம். என்றைக்காச்சும் ஒரு நாள்னா ஓகே, பிகாஸ் இட் இஸ் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். ஸோ குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுக்காதீங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்போமாச்சும் ஒரு நாள் ஓகே. ஸோ நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் இருக்கும், அங்கே ஆஃபரில் இருந்தது. அதனால் சரி இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நம்ம இது வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வீட்டில் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த ரெசிபி சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணிகிட்ருக்கும்போது இந்த மாதிரி உள்ளே இருந்த அந்த சீஸ் எல்லாமே வெளியில் வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், அதனால் வந்துச்சா என்னன்னு தெரியல. ஸோ அது வந்து ஃபஸ்ட் டைம் போட்டது வந்து நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு போட்டங்காட்டி அது எதுவும் வரல. ஸோ நல்லாவே இருந்தது. டேஸ்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. சீஸ் புல் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. ஸோ என் குழந்த தான் வந்து அது சீஸ் புல்ல இது பண்ணிட்டாங்க. ஸோ டேஸ்ட் நல்லா இருந்தது. என்றைக்காச்சும் ஒரு நாள்னா ஓகே. பாய்.